نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் நல்லடியார்கள் அல்லாஹ்வின் மீது கடமையாக்கிய இந்த ஜுமா தொழுகை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்னென்றும் நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்றும் செயல்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை ஏற்படுத்துவது, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பாவின் ஆரம்பத்தில் நினைவுறுத்திய நபிமொழியை நானும் உங்களிடத்தில் நினைவு கூர்ந்தவனாக இந்த ஜும்மாவினுடைய முதலாவது ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஜும்மாவினுடைய ஹுத்பாவில் கோடை வெயிலின் தாக்கமும் அதன் படிப்பினையும் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலத்தினுடைய பருவநிலைகள் அவ்வப்போது மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் ஒவ்வொருவர்களும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பருவநிலையை ஒவ்வொரு மக்களும் நாம் எதிர்கொண்டாக வேண்டும். அதிலே இந்த கோடை காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்று, கோடை வெயிலினுடைய தாக்கம் என்பது ஆரம்பமே அதிகமாக இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களை நாம் எப்படி எதிர்கொள்ள போறோம் என்பதுதான் பலருடைய ஒரு பேச்சாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த கோடை வெயிலின் தாக்கத்தால் என்னால் சகஜமாக ஒரு வேலையை செய்ய முடியவில்லை, இரவிலே என்னால் தூங்க முடியவில்லை, களைப்பு என்பது அதிகமாக எனக்கு ஏற்படுகிறது என்றெல்லாம் இன்றைக்கு நமக்குள்ளே பேசக்கூடிய ஒரு பேச்சுக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது இஸ்லாத்தினுடைய பார்வையில் அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இந்த கோடை வெயிலின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், ஒரு முஃமின் எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், ஆயாத்தின் அதுமத்தில்லா, அல்லாஹ்வினுடைய வல்லமையை உணர்த்தக்கூடியவைகள் பல இருக்கிறது இந்த உலகத்தில். அதிலே இந்த
பருவநிலை மாற்றம் என்பது இறைவனுடைய அத்தாட்சிகளிலே ஒன்று. யுகல்லிமுல்லாஹுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் இறைவன் புரட்டுவது இறைவனுடைய அத்தாட்சிகளிலே ஒன்று. யுகல்லிமுல் ஐயாம் வஷ்ஷுஹூர், மாதங்களையும் நாட்களும் மாறி மாறி வருவது இறைவனுடைய அந்த அத்தாட்சிகள். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக வானம் பூமியினுடைய இந்த படைப்புகள், யுகல்லிமுல்லாஹுல் லைல வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவது என்பது இறைவனுடைய அத்தாட்சி. இன்ன ஃபீ தாலிக லஇப்ரத்துல் லிஉலில் அப்ஸார், நிச்சயமாக இதில் அறிவுடையவர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒரு பருவ நிலையை நாம் அடைகிறோம். குளிர்காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், இப்படி இரண்டுக்கும் இடைப்பட்ட காலங்கள். இது எல்லா கால சூழலையும் ஒரு வருட காலகட்டத்தில் மனிதனாக இருக்கக்கூடியவன் அதை எதிர்கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட இந்த பருவ காலத்தின் வாயிலாக நாம் எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை பெற வேண்டும் என்று மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, மனிதன் இந்த உலகத்தில் நிரந்தரமாக ஒன்றிலே அவன் நிரந்தரமாக இருக்கிறானா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. குளிர்காலம் மட்டுமே இருந்தால் அவன் என்ன நினைக்கிறான்? குளிர் ஜாஸ்தியாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது, வெயிலுங்கிறதே இல்லை, சூடு இல்லவே இல்லை, ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கிறது. இது எப்பொழுது இந்த பருவநிலை மாறும்? காரணம், மனிதன் ஒரே காலத்தை மட்டும் எதிர்நோக்கக்கூடியவராக, ஒரே சூழலிலே உள்ளவராக கிடையாது. அதைதான் அறிஞர்கள் சொல்வார்கள், மனிதன் மலூலாக இருக்கிறான். அதாவது அவன் ஒன்றிலே உறுதியற்றவராக இருக்கிறான், ஒன்றின் மீது மட்டுமே அவன் ஈர்ப்பு கொண்டவராக இல்லை. அந்த சூழ்நிலையிலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். என் மனிதனுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் நாம் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தவர்களாக இருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. கஷ்டங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இன்பம் என்பது இருக்கிறது, சோர்வு என்பது இருக்கிறது. இது எல்லாமே மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் இன்பத்தோடு ஒரு வாழக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது. அது எங்கே நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும்? ஆகிரத்திலே மட்டும்தான் அந்த வாழ்வு நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும். அப்படியானால் இந்த துன்யாவினுடைய இந்த மோகத்தில், இதனுடைய உணர்ச்சியில், இதனுடைய மகிழ்ச்சியில் இன்றைக்கு அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இறைவனுடைய அத்தாட்சிகள் என்று எதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானோ, படைத்த இறைவனை நினைத்து பார்ப்பதற்காக, சிந்தித்து பார்ப்பதற்காக, என்னுடைய அத்தாட்சிகளை பார்த்து அறிவுடையவர்கள், முஃமின்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானோ, அப்படிப்பட்ட இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் இந்த நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கோடை காலம் என்பது. இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளில் முதலாவது படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், வெப்பம் அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம். வெப்பத்தினுடைய தாக்கம், அதாவது எந்த அளவிற்கு என்று சொன்னால், இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாகும் என்றெல்லாம் ஆய்வாளர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதுவே நம்மால் தாங்க முடியவில்லை, இனி உள்ள நாட்களை எப்படி நாம் எதிர்நோக்க போகிறோம் என்பது பலருடைய பேச்சாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த வெப்பத்தை ஏதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நரகத்தினுடைய வெப்பம் எப்படி இருக்கும், அதை நாம் எப்படி அந்த நேரத்தில் நரகவாசிகள் எதிர்கொள்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அப்படிப்பட்ட நரகத்தை யாருக்காக நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம்? இன்னா அஅதனா லில்-ஸாலிமீன், இந்த உலகத்தில் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அக்கிரமங்களை செய்கிறார்களோ, படைத்த இறைவனுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் அந்த நரகத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நரகத்தினுடைய கொடூரம் என்பது எந்த மனிதனாலும் அதை தாங்க முடியாது. அந்த கொடூரத்தை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நாளை மறுமை நாளில் மனிதன் புலம்பக்கூடிய வாசகங்களில் ஒன்று,
இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வை பயந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள், இறைவனை அஞ்சி உன்னுடைய நடைமுறைகளை அமைத்துக் கொள், இறைவன் உன் மீது கடமையாக்கிய கடமைகளை நிறைவேற்றி என்றெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அது எனக்கானதல்ல. என்னை பற்றி ஒரு செய்திகள் திருக்குர்ஆனினுடைய வசனத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது என்றால் நாம தான் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், ஜும்மாவில் ஒரு மெசேஜ் நாம கேட்கிறோம்னா இது அவனுக்கானது, இது நமக்கான மெசேஜ் அல்ல, அவன் வந்திருந்தா இது நல்லா இருக்கும், அல்லது இது ஏதோ என்னை சொல்வதை போல இருக்கிறது, அந்த செயல் நம்மிடத்தில் இருந்தா அதை நம்மள சொல்வதை போலதான் தோன்றும். ஆனால் யதார்த்தம் என்ன, திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியது. அப்ப என்னை பற்றி சொல்வதாக இருப்பதை போல் தெரிகிறது, அதை என்னுடைய காதால் நான் கேட்க மாட்டேன், அப்பொழுது நான் தூங்கி விடுவேன், அல்லது அதை நான் கேட்காமலே கடந்து சென்று விடுவேன். இது யாருடைய செயல்பாடு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களுக்கு மத்தியில் தூதுத்துவத்தை எத்தி வைத்தார்களோ, திருமறை குர்ஆனுடைய கட்டளைகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்களோ, இந்த குர்ஆனை கேட்டால் நாம் திருந்தி விடுவோம், இவர் சொல்லக்கூடிய கூற்றை கேட்டால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது ஏற்படும் என்பதை அஞ்சி அந்த மக்கள் குர்ஆனுடைய வசனத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் விரல்களால் தன்னுடைய காதை அடைத்துக் கொண்டார்கள், கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக. குர்ஆன் எத்தனையோ அநியாயக்காரர்கள், அக்கிரமம் செய்தவர்கள், பாவிகளுடைய உள்ளங்களை எல்லாம் வென்றெடுத்தது என்று வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாளை மறுமையில் நரகத்தினுடைய கொடூரத்தை பார்த்து, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தை பார்த்து, இதிலே நான் இதற்கு இரையாகி விடக்கூடாது, அதிலே இருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் பல முயற்சிகளை மேற்கொள்வான். அதிலே இருந்து பாதுகாப்பதற்காக எதை ஈடாக கொடுத்தால் அதிலே இருந்து நான் தப்பித்து விடுவேன் என்பதற்காக எதையெல்லாம் ஈடாக கொடுக்க வருவான். தன்னுடைய மனைவியை ஈடாக கொடுக்க முன் வருவான், தன்னுடைய பிள்ளைகளை ஈடாக கொடுக்க முன் வருவான். யாரெல்லாம் இந்த உலகத்திலே அவனை அரவணைத்திருந்தார்களோ எல்லோரையும் ஈடாக கொடுக்க முன் வருவான். அவனிடத்தில் இருந்து எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நேரத்தில் அவன் சொல்வான், ஹலக்க அன்னி சுல்தானியா, அதிகாரத்தை வைத்துக் கொண்டு உலகத்திலே நான் என்னவெல்லாம் செய்தேன், எதையெல்லாமோ விலைக்கு வாங்கினேன், எத்தனையோ மக்களை நான் விலைக்கு வாங்கினேன், என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, என்னிடத்திலே செல்வம் இருக்கிறது என்பதற்காக. ஆனால் மா அஹ்னா அன்னி மாலியா, இந்த செல்வம் எனக்கு பலனளிக்கவில்லை என்று அந்த நேரத்திலே நரகத்தினுடைய கொடூரத்தை பார்த்து மனிதன் கதறக்கூடிய கதறல் வாசகங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அப்ப இப்படிப்பட்ட வெப்பம் என்பது இன்னைக்கு நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் நரகத்தினுடைய கொடூரம் இதை விட அதிபயங்கரமாக இருக்கு. இது இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள். இது யாருக்கு? எல்லா மக்களுக்கும் அல்ல. யார் முஃமினாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள், அவர்களுக்கு இதை படிப்பினையாக அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இரண்டாவதாக சொல்லும் பொழுது, இந்த உலகத்துல ஒரு மனிதன் வெப்பத்தினால் அதிக தாகம் உடையவராக இருப்பான். எப்ப அவனுக்கு தாகம் ஏற்படும்? உடல்ல வேர்வைகள் அதிகமாக வெளியேறக்கூடிய நேரத்துல தாகம் என்பது இவருக்கு அதிகமாக ஏற்படும். அப்ப அந்த மறுமை நாளில் வேர்வைகள் என்பது மனிதனுக்கு ஏற்படும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்தை விட 70 மடங்கு உயரமாக அந்த வேர்வைகள் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த தவறுக்கு ஏற்றவாறு கரண்டைக்கால் வரை, மூட்டுக்கால் வரை, தோள் புஜம் வரை, தலை வரை, காது சோலை அளவு வரை, அல்லது இன்னும் அந்த வேர்வை நீரிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் மனிதனுக்கு தாகம் என்பது அதிகமாக ஏற்படும், அதிகமான தாகம் ஏற்படும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வ நஸூகுல் முஜ்ரிமீன், குற்றவாளிகள் அப்படியே அழைச்சிட்டு போவாங்க. அல்லாஹ் சொல்லல, இழுத்து செல்லப்படுவார்கள், அடித்து அவர்கள் செல்லப்படுவார்கள். இதன் பக்கம் இலா ஜஹன்னம், நரகத்தின் பக்கம் அவர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள். எப்படி என்றால் விருதா, தாகித்தவர்களாக. அத்தாஷ் என்று ஹதீஸில் நாம் இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். அத்தாஷ் என்று சொன்னால் அதிகம் தாகம் உடையவர். தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மடக்கு மடக்கு என்று தண்ணீரை அவர் குடிப்பானோ அது எதனால் ஏற்படுகிறது? தாகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதால். அப்ப குற்றவாளிகள் தாகத்தோடு அந்த நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள், தர தரவென்று இழுத்து செல்லப்படுவார்கள். இப்படிப்பட்ட இந்த வார்த்தைக்கு
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விளக்கம் சொன்னார்கள். அதாவது எப்படி என்று சொன்னால், அந்த தாகம் என்பது மனிதன் மண்ணறையிலே இருந்து எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே அந்த மண்ணறை வாசிகள் தாகித்தவர்களாக அந்த நேரத்திலே இறைவனை நோக்கி வருவார்கள். எப்ப தாகம் ஆரம்பிக்குது? கபர்ல இருந்து எழும்பின உடனே அவனுக்கு தாகம் ஆரம்பிக்குது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இறைவனை நிராகரித்தவர்கள், இறைவனுடைய உபதேசங்களை புறக்கணித்தவர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்தவர்கள், அநியாயங்களை செய்தவர்கள், இறைவனுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது அதை ஏனோதானா என்று தன்னுடைய நேரங்களை கழித்தவர்கள், ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கத்தை புறக்கணித்தவர்கள் குற்றவாளிகளாக மறுமையிலே நின்றால் அந்த தாகம் என்பது கடுமையாக அவர்களுக்கு ஏற்படும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், அப்படிப்பட்ட மக்களுக்கு நரகத்திலேயும் குடிப்பதற்காக நீர் கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட நீர்? யஷ்மில் உஜூஹ், அது அவர்களுடைய முகங்களை கரித்துவிடும். கல்முகுல், அதாவது உருக்கப்பட்ட அந்த செம்பு எப்படி உருகி அப்படியே மிதந்து கொண்டிருக்குமோ அதே போல சூடான அளவிற்கு அந்த நீர் அவனுக்கு குடிப்பதற்காக கொடுக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சூரத்துல் கஹஃப் என்கிற அத்தியாயத்திலே பதிவு செய்கிறார், இன்னா அஅதனா லில் வாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா, அந்த அநியாயக்காரர்களை நரகத்தினுடைய நெருப்பு சூழ்ந்து கொள்ளும். எதால் தெரியுமா? சுராதிகுஹா, சுவர் என்பது நெருப்பாக இருக்கும். வெயில் நாள் இன்னைக்கு சூட்டுல கை வச்சா எவ்வளவு சூடாக இருக்கிறது. எப்படி இந்த கற்களால் சுவற்றை நாம் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோமோ, நரகத்தினுடைய நெருப்பால் அந்த சுவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே அவன் உதவி தேடுவான். அந்த நேரத்திலே தண்ணீர் கிடைக்காதா, ஒரு மடங்கு தண்ணீர் கிடைக்காதா என்று அவன் உதவி தேடுவான். ஆனால் அவனுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். யஷ்மில் உஜூஹ், முகங்கள் எல்லாம் கரியக்கூடிய அளவிற்கு அந்த தண்ணீரை கிட்ட கொண்டு போனாலே அவனால் அதை குடிக்க முடியாது. அது மிக கெட்ட ஒரு பானம். நிரந்தரமாக அந்த வேதனை அவன் அங்கே அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். இன்னொரு வசனத்திலே சொல்லும் பொழுது, சூடான அந்த நீரை குடிக்கும் பொழுது அவனுடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இதனுடைய பானம் அந்த நரகத்திலே குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய நீர். ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். முஃமின்களாக இந்த உலகத்திலே யார் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட முஃமினுக்கு என்று பல சோதனைகள் வரும். அதை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு அவன் முஃமினாக வாழ்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் தவறுகள் இருக்கக்கூடாது, தவறுகளிலே இருந்து பாதுகாக்கப்பட்டவனாக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக யார் இருந்தார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பானத்தை வழங்குவான். எங்கே? கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகத்தில். ஹவுலுல் கௌசர், ஹவுல்னா என்ன? தொட்டி. பல பள்ளிகள்ல உதவு செய்வதற்காக ஒரு தொட்டி போன்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அந்த ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த தடாகத்தினுடைய அந்த தொட்டியிலே இருந்து அவர்களுக்கு பானம் கொடுக்கப்படும். அதனுடைய சுவை சொல்லவே முடியாது. இன்னைக்கு எவ்வளவு ஆரோ வாட்டர், அந்த அக்வா வாட்டர், இப்படி எல்லாம் பல தண்ணீர்கள் வந்து மனிதன் அருந்துகிறான். இது எந்த அளவிற்கும் இல்லாத அளவிற்கு ஒரு டேஸ்டாக அந்த பானத்தை அவன் குடிப்பான். அதனால் அவனுக்கு தாகமே ஏற்படாது. அப்ப இது யாருக்கு அல்லாஹ் வழங்குகிறான்? இந்த உலகத்தில் முஃமின்களாக இருந்தவர்களுக்கு தாகம் ஏற்படும் பொழுது அந்த தாகத்தை போக்குவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடிக்கிறான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குளிர்ந்த நீரை அவர்கள் குடிக்கக்கூடிய நேரத்தில் பக்கா, அவர்கள் அழுதார்கள். யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எதற்காக என்றால், இந்த உலகத்தில் தாகம் ஏற்படும் பொழுது குளிர்ந்த நீரை குடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். ஆனால் மறுமையில் இது போன்றுள்ள குளிர்ந்த நீர் எனக்கு கிடைக்குமா என்பதை நினைத்து நான் அழிகிறேன் என்று அந்த நபித்தோழர்களுடைய சிந்தனை இருந்தது என்று சொன்னால், இன்னைக்கு தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியுமா? இந்த கோடை வெயிலினுடைய தாக்கத்தால் தண்ணீர் என்பது ஒரு மனிதன் பயணத்திலே சென்றால் மொபைலை எப்படி எடுக்கிறானோ அதே போல கூடவே ஒரு வாட்டர் பாட்டில். பயணம் செய்யக்கூடிய வாகனத்தில் 4 டோர்னா 4 டோர்ல 4 வாட்டர் பாட்டில், இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாம பயணம் மேற்கொள்கிறோம். காரணம், தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது என்பது அந்த நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான்.
நாம் நினைத்தவாறு நினைத்த இடத்தில் குளிர்பானங்களை அருந்துவதற்குண்டான சூழலை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பணத்தை கொடுத்தால் எந்த குளிர்பானம் வேணுமோ அது கிடைக்கும். ஹெல்த்தியா வேணுமா, இந்த இடத்துல போன குளிர்பானங்கள் கிடைக்கும். அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில் குளிர்பானங்களை அருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் மறுமையில் அது போன்றுள்ள ஒரு சூழல், குளிர்ந்த பானங்கள் அருந்தப்பட வேண்டுமானால் இந்த உலகத்தில் இறைவன் எதையெல்லாம் அத்தாட்சியாக சொல்லி அதிலிருந்து உங்களுக்கு என்ன படிப்பினைகள் இருக்கிறது என்று இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறானோ அதை படிப்பினையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றில் பலவிதமான போர்கள் நடைபெற்றிருக்கிறது. அதுல வெயில் அதிகமாக இருந்த நேரத்தில் நடைபெற்ற போர்களிலே ஒன்றுதான் தபூக் போர் என்பது. தபூக் என்று சொல்லக்கூடிய இடத்துல மதீனாவில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஒரு இடம் தான் தபூக் என்பது. காஃபிர்களால் அந்த போர் நிர்பந்திக்கப்பட்டது. ஆனால் அந்த போர் நடைபெற்ற காலம் என்ன? வெயில் சூடாக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இன்னைக்கு வெயில்ல ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு நாம என்ன செய்வோம்? வெயில் கொஞ்சம் போட்டும், மாலை நேரத்தில் அந்த பயணத்தை செய்யலாம், இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொள்ளலாம், ஒரு கடைக்கு போடுமா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த போரை குறித்து ஹிஜ்ரி 9 அந்த போர் நடைபெறுகிறது. அதை குறித்து பல படிப்பினைகள், அந்த போருக்காக வேண்டி ஈமான் கொண்ட மக்கள் செய்த தியாகங்கள், இப்படி பல விஷயங்கள் அதில் நாம் படிப்பினையாக பெற்றுக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட போருக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். எந்த காலகட்டம் தெரியுமா? இன்னைக்கு அந்த வரலாற்று செய்தியோடு நம்மை நாம் நினைத்து பார்த்தால் அதில் இன்னைக்கு 1% அளவு கூட அந்த நபித்தோழர்களுடைய எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருப்போமா என்பது நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பேரித்த பழங்கள் எல்லாம் அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம். பேரித்த பழங்கள் எல்லாம் பூத்து குலுக்குகிறது, அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பழத்தை நாம் அறுவடை செய்தால் சந்தையிலே போய் வியாபாரம் செய்து வருவாய்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய கால சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் காஃபிர்களால் ஒரு போருக்காக நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் வியாபாரமா மார்க்கமா என்று வந்தால் நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம்? முதல்ல வியாபாரத்தை வந்த கஸ்டமர் போயிடக்கூடாது. அடுத்து இன்னொன்னு தொழுகைதானே, 10 நிமிஷம் கழிச்சு கூட நாம தொழுது கொள்ளலாம். அதுக்கு பிறகு நம்ம அந்த வியாபாரம் நமக்கு திரும்ப கிடைக்குமா? போனவன் அடுத்து வரமாட்டான். வரக்கூடிய ஆள் வந்தா அவன் எதையும் வாங்காம வெளியே போகக்கூடாது என்பதில் இன்றைக்கு நாம் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இதே போன்ற ஒரு சூழ்நிலைகள் அன்றைக்கு நபித்தோழர்களிடத்தில் ஏற்படுகிறது. அறுவடை காலகட்டம். அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அறிவிப்பை செய்யும் பொழுது ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் அதற்காக வேண்டி படைத்த இறைவன் நமக்கு ரிஸ்கை தரக்கூடியவன், அவன் ஏதாவது ஒரு வழியிலே நமக்கு உண்டான ரிஸ்கை வழங்குவான் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு அந்த நபித்தோழர்கள் செல்கிறார்கள். அப்போ அங்கேயும் முனாஃபிக்குகள் இருந்தார்கள். இன்னைக்கு ஒரு நல்லது செய்ய போனா செய்வதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய மக்கள் நம்மளே எத்தனை பேர்கள்? இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி செய்ய விடாமல் தடுப்பதற்கு இன்னைக்கு மக்கள் அதிகம். ஆனால் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய மக்கள் மிக மிக குறைவு. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல சில முனாஃபிக்குகள் சஹாபாக்கள் எல்லாம் போருக்காக, கடுமையான வெயில், போருக்காக வேண்டி செல்கிறார்கள். அந்த நேரத்திலே சொன்னார்கள், வெயில் அதிகமாக இருக்கிறது, இந்த போர்ல நீங்க போய் போர் செய்றீங்க அப்படின்னா இது தற்கொலைக்கு சமம். இந்த வெயில்ல உங்களுக்கு போர் தேவைதானா? முகமது அவருக்கு வேற வேலை இல்லை, ஏதாவது எதையாவது கூப்பிட்டு இப்படிதான் இருப்பாரு. நீங்க அவரை ஃபாலோ பண்ணி நீங்க போறீங்களே, இது உங்களுக்கு தேவையா? அறுவடை காலகட்டம், இப்படி எல்லாம் பல நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டு நீங்க போறீங்களே அப்படின்னு சொன்னவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத் தௌபாவினுடைய ஒரு வசனத்தை இறக்குகிறான். குல் நபியே கூறுவீராக, நார ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, எந்த முனாஃபிக்குகள் வெயில் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக இந்த வெயிலிலே போய் நீங்கள் ஜிஹாத் செய்ய போகிறீர்களா என்று முனாஃபிக்குகள் இவருடைய ஈமானை பலகீனத்தை ஏற்படுத்தலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அவருடைய ஈமானை உறுதிப்படுத்தினான். என்ன செய்தியை சொன்னார்? நபியே கூறுவீராக, நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்தினுடைய வெப்பம் இருக்கிறது, இதை விட மிக கடுமையானது. இந்த வெயிலை பார்த்து நீங்க பயப்படுகிறீர்கள், இந்த சூட்டை நினைத்து
உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி நயவஞ்சகர்கள் போருக்கு செல்லவிடாமல் உங்களை தடுப்பதற்கென்ற முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்தினுடைய வெப்பம் என்பது இதைவிட மிக கடுமையானது என்று அந்த நேரத்தில் இந்த வசனம் அருளப்பட்டவுடன் நபித்தோழர்கள் எல்லாம், எந்த முனாஃபிக்குகள் அவர்களை சொல்லி எப்படியாவது அமர வைத்துவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு தோல்வியை ஏற்படுத்தி விடலாம், நபித்தோழர்கள் செல்லாமல் இருப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்களோ, அல்லாஹ்வுடைய வசனம் அந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளத்தை வென்றெடுத்து எல்லோரும் அந்த முனாஃபிக்குகளுடைய முகத்தில் கரியை பூசியதை போல அந்த போருக்கு சென்றார்கள் என்று வரலாறுகளை இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மறுமையினுடைய நாள் என்பது நிழலே இல்லாத நாள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், யௌமுல்லா வில்ல இல்லா வில்லுஹு, நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ் நிழல் கொடுப்பான். வெயில்ல போயிட்டே இருக்கிறோம், கொஞ்ச நேரம் இளைப்பாறுவதற்காக எங்கேயாவது நிழல் இருக்கிறதா பார்ப்போம். நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை 10 மணிக்கு விடுறோம் அப்படின்னு சொன்னா எங்க நிழல் இருக்குது அங்க விட்டுட்டு வருவோம், இப்படிதான் நாம நினைக்கிறோம். ஆனால் அந்த மறுமையுடைய நாளில் எந்த நிழலும் கிடையாது, எந்த நிழலும் கிடையாது. யாருக்கு? முஃமின்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நிழலை கொடுப்பான். எனவே அப்படிப்பட்ட வெப்பத்தினுடைய தாக்கம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், முஃமினான மக்கள் இதன் மூலம் படிப்பினைகளை பெற்று தன்னுடைய ஈமானை உறுதிப்படுத்தி இந்த மார்க்கத்தில் இன்னும் உறுதியாக அவர்கள் ஆகுவார்கள். நரகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் நரகத்தினுடைய பவர் என்பது இந்த துன்யாவினுடைய நெருப்பை விட 69 மடங்கு பவர் அதிகமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே முஃமினாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற குர்ஆனுடைய வசனம் ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் சொல்லக்கூடிய செய்திகளை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு உண்மையான முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் ஈமானிலே உறுதிமிக்க மக்களாக இருக்குவதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல கட்டமைப்புகளின் மீது இது நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிகிறோம். அதில் பொறுப்பு சார்ந்த கட்டமைப்புகள் என்று வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தனி மனித வாழ்வில் தன்னுடைய பண்பாடுகள் தன்னுடைய சுய ஒழுக்கத்தை குறித்துள்ள ஒரு பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. நான் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், என்னிடத்தில் எந்த அநாகரிகமான அருவருக்கத்தக்க செயலும் இருக்கக்கூடாது என்பதில் பொறுப்போடு ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டமைப்புகளிலே ஒன்று. அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்லும் பொழுது 3 விதமாக சொன்னார்கள். இரண்டாவதாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆணும் அவனுடைய அந்த பொறுப்பினுடைய கட்டமைப்பிலே இரண்டாவது விஷயம் தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையிலே வழிநடத்துவது. அந்த குடும்பத்திலே அந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய சூழ்நிலைகள், அவர்களை வளர்க்கக்கூடிய விதங்கள், இதிலே அந்த பொறுப்பை உணர்ந்து அவன் செயல்பட வேண்டும். அடுத்து 3ஆவதாக சொல்லும் பொழுது ஒரு நாட்டை ஒருவர் ஆட்சி செய்யும் பொழுது அந்த நாட்டினுடைய நிர்வாகம் என்பது எப்படி இருக்க வேண்டும், அந்த நிர்வாகத்தை எப்படி நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்பும் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு அறிவுரையாக சொல்லுவதை பார்க்கிறோம். நம்முடைய இந்த இந்திய தேசம் என்பது, இந்த தேசம் ஒரு மத சார்பற்ற நாடு.
எந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவரவர்கள் பின்பற்றக்கூடிய மதத்தின் அடிப்படையில் வாழ்வதற்குண்டான எல்லா உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் அதற்குண்டான இடங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த தேசத்திற்காக வேண்டி, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த தேசத்திலே எந்த சட்டத்தை இன்றைக்கு எந்த இடத்திலே இருந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்களோ இப்படிப்பட்ட பல்வேறு புராதன சின்னங்கள், பல கட்டடங்கள், இது எல்லாமே முஸ்லிம்களுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய இந்தியாவினுடைய பல பகுதிகளில் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி இருந்த பல முன்னோர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக செய்த பல தியாகங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு மத்தியில் அந்த வரலாற்று செய்திகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாமும் அந்த செய்திகளை பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சொல்வது கிடையாது. பிள்ளைகளுடைய உலகம் என்பது இன்றைக்கு ஒரு மொபைல், இது இருந்தாலே இதோடு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இதோடு போதும் என்றுதான் எல்லா பிள்ளைகளும், உறவுகள் யார், அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், இவன் எந்த உறவு என்று கூட தெரியாமல் தனக்கென்று ஒரு மொபைல் இருந்தால் போதும், தன்னுடைய வாழ்க்கையை எப்படியே நான் நடத்தி கொள்கிறேன் என்கிற சிந்தனை தான் இன்றைக்கு நம்முடைய சந்ததிகள் இருக்கிறார்கள். அவன் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இஸ்லாத்தினுடைய பார்வையில், அதாவது ஜனநாயக நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜனநாயக நாட்டில் நமக்கு என்று பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறது. பலர்கள் அதாவது இஸ்லாத்தில் இன்னைக்கு ஓட்டு போடுவது கூடுமா கூடாதா அது ஒரு விஷயம். அப்ப அதை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டினுடைய கடமைகளையும் ஜனநாயக உரிமையை நிறைவேற்றுவதில் சில மக்கள் பொதுபோக்காக இருப்பதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய கவனக்குறைவுகள், அதாவது யார் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அவர்கள் ஈஸியாக உள்ளே நுழைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்ப இந்த இடத்துல நம்முடைய சிந்தனைகள், வரக்கூடிய 23ஆம் தேதி என்பது தேர்தல் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்ப இந்த சூழலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், இருப்பதில் பெஸ்ட் யார், யார் வரக்கூடாது என்பதை சிந்திப்பதில் மிகுந்த கவனத்தோடு இஸ்லாமிய சமூகம் செயல்பட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஓட்டிற்காக வேண்டி எத்தனையோ பேர்கள் தொப்பிகளை அணிந்து கொண்டு, நோன்புகளை நோற்றுக்கொண்டு, இஸ்லாமியர்களோடு சேர்ந்து கொண்டு நானும் முஸ்லிம் என்று தொழுகையை நிறைவேற்றுவதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? எல்லா தொப்பிகளும் நல்ல தொப்பிகள் அல்ல என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சேர்ந்து இஃப்தாரிலே கலந்து கொள்கிறார் என்பதற்காக எல்லாரும் முஸ்லிம் கிடையாது. அல்லது தொழுகையை மக்களோடு சேர்ந்து நிறைவேற்றுகிறான் என்பதற்காக வேண்டி அவன் முஸ்லிம் கிடையாது. காரணம், தொழுகையினுடைய நிபந்தனைகள், முதலாவது நிபந்தனை அவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிமாக இல்லை அப்படின்னு சொல்லி இபாதத்தை நிறைவேற்றினா அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் கிடையாது. அப்போ குல்லாக்களை அணிந்து கொண்டு, தொப்பிகளை அணிந்து கொண்டு பெயரளவிலே நாங்கள் முஸ்லிம்களோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய மக்கள் நல்ல தொப்பிகள் என்று நாம் நினைத்து விடக் கூடாது. காரணம், இந்த உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ வேதனையான ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சமூகத்தில் இளைஞர்களாக இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு பல மோகத்திலே வீழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒன்று ரீல்ஸ் மோகம், இன்னொன்று சினிமா மோகம், இன்னொன்று போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மோகம். அப்போ இதுல சினிமா மோகத்தில், அதாவது பொறுப்பு என்றால் என்னவென்று தெரியாது, ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது, எதை பேச வேண்டும் என்று தெரியாது, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறேனா என்று தெரியாத, என்ன பேச வேண்டும் என்று தெரியாத சினிமாக்களுக்கு பின்னால், அந்த சினிமா ஹீரோவின் கூத்தாடிகளுக்கு பின்னால் இன்றைக்கு இளைஞர்களும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மக்கள் இன்றைக்கு புர்காவை அணிந்து கொண்டு, முகத்திரையை அணிந்து கொண்டு இப்படி அவர்கள் ஆட்டமும் பாட்டமும் போடுவதை பார்க்கிறோம். என்னுடைய கணவனை விட இவன் தான் எனக்கு சிறந்தவன், இவனை தான் எனக்கு பிடிக்கும் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு இளைஞர்களுடைய வாழ்வு என்பது ஒரு மோகத்திற்கு கீழாக சென்று கொண்டிருப்பதை கண்கூடாக இன்றைக்கு ஒவ்வொரு செய்திகள் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இது ஒன்று. இன்னொரு விஷயம், மாட்டிற்காக வேண்டி மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய, மனிதனை கொலை செய்யக்கூடிய பாலியல் கட்சிகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதாவது 7 வயது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் விடாமல் கற்பழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாலியல் கட்சிகளுடைய ஆதிக்கம் இந்த தேசத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் சகஜமாக
பிற முஸ்லிம் இடத்திலே பழக முடியாது, அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி வாழ முடியாது, அவன் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அவனால் எந்த இபாதத்தை நிறைவேற்ற முடியாது. எத்தனையோ பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டு விட்டது, எத்தனையோ பள்ளிவாசல்களை இடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை எப்படியாவது இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிரான, அதாவது பாசிச சக்திகள், இந்த மத துவேஷிகள் எல்லாம் இன்றைக்கு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டு அதிலே எப்படியாவது அதாவது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்பது இறைவன் ஒருவர் மட்டும்தான். ஆனால் இருக்கக்கூடிய மக்களில் யாருடைய ஆட்சியில் ஓரளவு அந்த மக்களுக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு, இதெல்லாம் எதுக்கு ஓட்டுடைய விஷயத்துல நாம் ஒரு கவனக்குறைவாக இருப்போமேயானால் எதிரிகளுடைய ஆதிக்க சக்திகள் உள்ளே வருவதற்கு ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டுவிடும். எனவே இதிலே அதிக கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். யாருக்கு நாம் வாக்களிப்பது என்பதில் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். யார் வந்தால் இந்த மக்களுக்கு இன்னும் இஸ்லாமியர்களுக்கு இன்னும் அதிகமான வெறுப்புகளும் அதிகமாக அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதில் யாருடைய எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குமோ அப்படிப்பட்ட மக்கள் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதில் அதிக கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். எனவே இதை பற்றியுள்ள ஒரு விழிப்புணர்வுகள் என்பது நம்முடைய சமூகத்தில் மிக மிக அவசியம். காரணம், எத்தனையோ பெண்கள் இது விஷயத்தில் கவனக்குறையும். இதெல்லாம் நம்ம போடுறதுனால என்ன கிடைக்குது, அவன் எனக்கு காசு கொடுத்தா நான் போடுவேன், இல்லைன்னா நான் போட மாட்டேன். இது நம்முடைய உரிமை, ஜனநாயக உரிமை. அப்படிப்பட்ட உரிமையை இன்றைக்கு நாம் சாதாரணமாக விட்டு விடுவோமேயானால், அதனால்தான் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் முஸ்லிம்கள் என்று சொன்னால் தேச பற்றற்றவர்கள் என்கிற ஒரு வார்த்தை பரப்புரை இன்றைக்கு பரப்பப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி வரக்கூடிய நாட்களில் அந்த நாளை அடையக்கூடிய நாம் சிந்தித்து செயல்பட்டு நம்முடைய வாக்கை நாம் செலுத்த வேண்டும். இது போன்றுள்ள சிந்தனையின் அடிப்படையிலே நாம் சிந்தித்து நமக்கு தெரிந்த மக்களிடம் அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி சரியான முறையில் செயல்படக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கு அவன் பாதுகாப்பையும் எல்லா விதமான பரக்கத்தையும் அவனுடைய அருளையும் பொழிவதற்கு இறைவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு மறுமை வரைக்கும், உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும், இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் நாம் வாழ்கிறோமோ வாழக்கூடிய காலகட்டம் வரைக்கும் எந்த விதமான சோதனைகள், எதிரிகளுடைய ஆதிக்க சக்திகளுடைய அந்த தாக்குதல்கள் இல்லாமல் நிம்மதியான முறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிய வேண்டும். நமது அண்டை மாநிலங்களில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் விழித்தவுடன் இன்றைக்கு என்ன சம்பவங்கள் நடக்குமோ என்கிற ஒரு நிலையிலே தான் அவருடைய வாழ்க்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழக்கூடிய காலகட்டம் வரைக்கும் ஈமானிலே உறுதியாக இருந்து எந்த சூழலிலும் கொள்கைக்கு முரணாக ஒரு செயல்கள் நடக்கும் பொழுது அதிலே நாம் எந்த விதமான ஒரு உடன்பாடும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செய்யாமல் கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருக்கக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களை மாற்றியருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில் ஷர்க வல் கஃப்ரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.